ஆரோக்கிய செய்தி. இந்த வாரத்துல என்ன ஆரோக்கிய செய்தின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாம் புடிச்ச ஒரு தலைப்பு தாங்க இது. நம்ம எல்லாம் விரும்புற ஒரு தலைப்பு. கோவம். அ இன்னும் நம்மட்ட வந்து இந்த கோபம் வந்து இருக்கு. இது காலையில தான் ஒரு டாபிக்கே ரெடி பண்ணேன். ஸோ முடிந்தவரை இத வந்து கடவுள் தயவோட இத பேசுவோம். ஒரு வசனத்த வாசிப்போம். யாக்கோபு 1:20. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. நம்மளுடைய கோபம் வந்து தேவனுடைய நீதியை நடப்பிக்கிறதுக்கு உதவி செய்யுமானா கண்டிப்பா உதவி செய்யாது. நம்ம வந்து கற்பனை என்ன பண்றோம்? மீறதான் செய்வோம். கோவப்பட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அதனால தான் கோவப்பட்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னு ஒரு வசனம் வாசிக்கிறோம். அப்ப மனுஷருடைய கோபம் தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிய விடாது. தேவனுடைய நீதிக்கு எதிரா தான் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? கோவம் படக்கூடாது. ஆனா நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில அது குடும்பத்திலே ஆகட்டும், மனைவி, பிள்ளைகள், இல்ல கணவன், இல்ல தொழில் பண்ற இடத்துல, எல்லா இடத்துலயும் என்ன பண்றோம்னா, ஏதோ ஒரு வகையில ஒரு டென்ஷன் அப்படின்னு சொல்லிடுறோம் இத. இந்த கோவத்துக்கு நம்ம ஒரு குடுக்குற ஒரு பேர் என்னன்னா, டென்ஷன். என்னை டென்ஷன் ஆக்கிக்கிட்டே இருக்கிறான். அது பிரதர் பிராங்க்லின் ஆகட்டும், இல்ல அவரு ஜெகதீசன் ஆகட்டும், இல்ல நான் ஆகட்டும், இல்ல இங்க இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு வகையில கோவப்படுறோம், டென்ஷன் ஆகுறோம். அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து நம்ம கத்துக்கிறோம். அந்த கோபப்பட்டா நம்ம உடல்ல என்ன பாதிப்பு வருங்கிறத நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப சின்ன ஸ்லைடா இருக்கு. சரிங்க. இப்போ கோபம் என்னுடைய உடலை எப்படி பாதிக்கும்? என் மனசை எப்படி பாதிக்கும்? இதுதான் வந்து நம்ம பார்க்கிறது. ஃபர்ஸ்ட் நம்ம கோவப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல என்ன நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா, அமைகிடலா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. மோஸ்ட்லி இந்த எமோஷன்ஸ் இதுக்கு எல்லாமே இந்த பிரெயின்ல வந்து மிட் பிரெயின் சொல்லுவாங்க. சென்ட்ரல் பகுதி பிரெயின்ல இருக்கிற பகுதிகள் தான் யூஸ் ஆகும். இதுல அமிகிடலா அப்படிங்கிற ஒரு பகுதி தான் வந்து முதல்ல அங்கதான் ஒரு ஸ்பார்க் வருது. நான் கோவப்படும் போது எங்க ஒரு ஸ்பார்க் ஆரம்பிக்குதுன்னா அமிகிடலாங்கிற ஒரு பார்ட். இந்த பார்ட்ல தான் அந்த கோபம் முதல்ல ஒரு தீப்பொறியை பத்த வைக்குது. அந்த தீப்பொறி அங்கேருந்து ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது பிரெயின்ல. அந்த ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணுதுன்னா பிட்யூட்ரி, இதுதான் வந்து கிங் ஆஃப் த கிளாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நாளமில்லா சுரப்பிகள். இந்த சுரப்பிகள்ல ரெண்டு இருக்கும். நாளம் உள்ளது, நாளம் இல்லாதது. எண்டோக்ரைன், எக்ஸோக்ரைன் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. எண்டோக்ரைன்னா என்னன்னா, எக்ஸோக்ரைன்னா என்ன? இப்ப எச்சில் சுரப்பி இருக்கு. எச்சில் சுரந்து ஒரு குழாய் வழியா எச்சில் போய் விழுவும். இப்ப பேன்கிரியாஸ்ல ஒரு பேன்கிரியாட்டிக் ஜூஸ் ஒன்று சுரந்து கணையத்திலேருந்து ஒரு குழாய் வழியா போகும். இது மாதிரி குழாய் இருக்கிற டியூப் ஒரு இடத்துல இருந்து சுரந்து வடியும். ஒரு சுரப்பிலேருந்து வடிஞ்சு ஒரு குழாய் வழியா போறது எக்ஸோக்ரைன். எண்டோக்ரைனா குழாயெல்லாம் இருக்காது, டைரக்டா பிளட்டுக்குள்ள போயிடும். அதுதான் எண்டோக்ரைன். இந்த எண்டோக்ரைன் கிளாண்டுக்கே யாரு தலைவர் அப்படின்னா பிட்யூட்ரி. ஒரு அரை பவுன் தோடு சைஸ் தான் இருக்கு ஒரு கிளாண்டு. இதுதான் நம்மளுடைய உடல் வளர்ச்சியிலிருந்து எல்லாத்துக்கும் இதுதான் மிக முக்கியமான காரணம். ஸோ அந்த பிட்யூட்ரி கிளாண்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. எங்க ஆரம்பிக்கிற ஸ்பார்க்கு அமைகடலாங்கிற ஒரு பாட்டில் ஆரம்பிக்கிற ஒரு நெருப்பு பொறி அங்கேருந்து ஹைப்போதலாமஸுக்கு போய் ஹைப்போதலாமஸ்லேருந்து பிட்யூட்ரியில போயிட்டு ஒரு தூண்டுதலை உண்டாக்குது. பிட்யூட்ரியிலிருந்து சிஆர்ஹெச் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். பிட்யூட்ரி என்ன அப்படின்னா, இந்த இப்போ எனக்கு தைராய்டு சுரக்கணும், தைராய்டு வச்சு பேச நமக்கு புரியும். இப்போ எனக்கு வந்து தைராய்டு இருக்கா இல்லையா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தைராய்டு ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா தைராய்டு ஹார்மோன் ரெண்டு ஃபார்ம்ல இருக்கும். ஒன்னு ஆக்டிவ், இன்னொன்னு இன்ஆக்டிவ். T3 அண்ட் T4ன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு ஃபார்ம்ல தைராய்டு ஹார்மோன் இருக்கும். ஆனா இந்த தைராய்டு கிளாண்டுல தைராய்டு ஹார்மோனை சுரக்க வைக்கிறதுக்கு பிட்யூட்ரியில இருந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஒரு ஹார்மோன் சுரக்கும். அப்போ பிட்யூட்ரி வந்து கணவன்னா மனைவி யாரு? சாரி, தைராய்டு வந்து கணவன்னா மனைவி யாருன்னா பிட்யூட்ரி. அப்ப கணவனை இயக்குறது யாரு? அதான் சொல்லுவாங்கல்ல, கணவன் வந்து குடும்பத்தோடைய தலை, மனைவி வந்து நெக்கு. ஸோ தலையை திருப்புறது நெக்குங்கிறது போல இங்க வந்து தைராய்டு ஹார்மோனை எது கண்ட்ரோல் பண்ணுதுன்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அது எங்கேருந்து சுரக்குது? இந்த பிட்யூட்ரி கிளாண்ட்ல இருந்து வந்து சுரக்குது. இது சுரந்து எவ்வளோ தைராய்டு ஹார்மோன் சுரக்கணும், பாடிக்கு எவ்வளோ தேவைங்கிறத இதுதான் டிசைட் பண்ணுது. இப்போ உதாரணத்துக்கு என் தைராய்டு சரியா வேலை செய்யல,
அப்போ தைராய்டு ஹார்மோனை சுரக்க வைக்கிறதுக்காக, தைராய்டை வேலை செய்ய வைக்கிறதுக்காக தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்கிற ஹார்மோன் பயங்கர ஜாஸ்தியா சுரக்கும். இப்போ நான் என்னுடைய ஒரு தைராய்டு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறேன். அதில் T3 T4ங்கிற தைராய்டு ஹார்மோன் நார்மலா இருக்கும், ஆனால் TSH ஜாஸ்தி இருக்கும். அப்போ சிக்னல் வரல, ஒரே ஒரு நிமிஷம் வந்துருச்சு. இப்போ பிரதர் தெரியுதா? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ வருதுங்களா பிரதர்? இப்போ தைராய்டு ஹார்மோன் எனக்கு நார்மலா இருக்கு பிளட் டெஸ்ட்ல. ஆனா தைராய்டு ஹார்மோனை தூண்டக்கூடிய டிஎஸ்ஹெச் பிரெயின்ல சுரக்கிற அந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல சுரக்கிற டிஎஸ்ஹெச்ங்கிற ஹார்மோன் ரொம்ப ஹையா இருக்கு. அப்ப எனக்கு வந்து தைராய்டு லெவல் ஹைப்போ தைராய்டிசம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை எப்படி நம்ம இன்டர்பிரேட் பண்றோம், எப்படி அதை பார்க்குறோம் அப்படின்னா, யாருக்கு டிஎஸ்ஹெச் ஜாஸ்தி இருக்கோ அவங்களுக்கு தைராய்டு ஃபங்க்ஷன் கம்மியா இருக்கு. ஏன்னா தைராய்டை தூண்டக்கூடிய ஹார்மோன் எது? பிரெயின்ல இருந்து வர டிஎஸ்ஹெச். அப்போ டிஎஸ்ஹெச் கூட இருக்குன்னா எனக்கு ஹைப்போ தைராய்டிசம் இருக்கு. T3 T4 நார்மலா இருக்கும். ஏன்னா அவன் போட்டு என்ன பண்றான், மேல இருக்கிற ஹார்மோன் தைராய்டை போயிட்டு தைராய்டு கிளாண்டை போட்டு தூண்டி 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 தைராய்டு ஹார்மோனை சுரக்க வைக்குது. அப்போ டிஎஸ்ஹெச் நார்மலா இருந்தா நான் நார்மலா இருக்கேன். டிஎஸ்ஹெச் எனக்கு கம்மியா இருக்குன்னா எனக்கு ஹைப்போ தைராய்டிசம். T3 T4 பார்க்க கூடாது. ஓகேங்களா? இது மாதிரிதான் ஒவ்வொரு ஹார்மோனையும் ஒவ்வொரு உறுப்பையும் தூண்டக்கூடிய ஹார்மோன் எங்கேருந்து சுரக்குதுன்னா பிட்யூட்டரியிலேருந்து சுரக்குது. இதே போல அட்ரினல்ங்கிற ஒரு சுரப்பி ஒவ்வொரு மனுஷனுடைய கிட்னிலையும் தொப்பி மாதிரி மேலே மூடி இருக்கும். அட்ரின் கிட்னியோடைய மேலே தொப்பி மாதிரி ஒரு கேப் மாதிரி இருக்கும். இதுதான் அட்ரினல் கிளாண்ட். அந்த கிளாண்ட்ல இருந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கிற ஹார்மோன் சுரக்கும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னா நான் கோவப்படுறேன், நான் எரிச்சல் அடைகிறேன், என்கிட்ட போட்டி இருக்கு, பொறாமை இருக்கு, நான் டென்ஷன் ஆகிறேன் அப்படிங்கும்போது ஒரு சுரக்கிற ஒரு ஹார்மோனை தான் என்ன சொல்றேன்? ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இந்த ஹார்மோனை, அதாவது அட்ரினல் கிளாண்ட்ல உள்ள இந்த ஹார்மோனை சுரக்க வைக்கிறதுக்காக நான் கோபப்படும் போது பிட்யூட்டரியிலிருந்து கார்டிகோட்ராபின் ரிலீசிங் ஹார்மோன் தான் சிஆர்ஹெச். இதில் பார்த்தீங்கன்னா சிஆர்ஹெச் கார்டிகோட்ராபின் ரிலீசிங் ஹார்மோன். அப்போ என் கிட்னிக்கு மேலே இருக்கிற அட்ரினல் கிளாண்டை எது தூண்டுது? என் கோபம் தூண்டுது. எப்படி தூண்டப்படுது? அந்த அமிகிடலாங்கிற ஒரு பார்ட்ல இருந்து ஒரு ஸ்பார்க் வந்து ஹைப்போதலாமஸுக்கு போய், ஹைப்போதலாமஸ்ல இருந்து பிட்யூட்டரி கிளாண்டுக்கு போய், பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து சிஆர்ஹெச்ங்கிற ஒரு ஹார்மோன் ரிலீஸ் பண்ணி, இந்த சிஆர்ஹெச் என்ன பண்ணுதுன்னா அட்ரினல் கிளாண்டில் அட்ரினோ கார்டிகோட்ராபின்கிற ஒரு ஹார்மோனை ஆக்டிவேட் பண்ணி அதுல இருந்து எது சுரக்குதுன்னா கார்டிசால், அட்ரினலின், நார் அட்ரினலின். நான் ஒரு பயப்படுறேன், அப்ப என்னுடைய முடியெல்லாம் தூக்கிட்டு நிக்குது பாருங்க, மயிர் கூச்செறிதல் அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி அந்த டைம்ல எல்லாம் எந்த ஹார்மோன் தான் சுரக்குதுன்னா இந்த கார்டிசால், அட்ரினலின், இந்த நார் அட்ரினலின். அப்ப என்னுடைய கோபம் கடைசியா எங்க வருதுன்னா அட்ரினல் கிளாண்டுக்கு வருது. அட்ரினல் கிளாண்ட்ல இருந்து இந்த 3 ஹார்மோனும் சுரக்குது. ஸோ என்ன காரணம் கோபப்படுறதுக்கு? மெயினா என்னென்ன காரணம் இதுல பாத்தீங்கன்னா, முதல்ல டிஸ்அப்பாயின்மெண்ட். எனக்கு ஒரு விஷயத்துல திருப்தி இல்லை, நான் வந்து ஒரு எனக்கு வந்து எனக்கு இது டிஸ்அப்பாயின்மெண்ட்னா தமிழ்ல என்ன சொல்றது? எனக்கு ஒரு இதுல பிடிக்கல, ஏமாற்றம். சார் சொல்ற ஒரு ஏமாற்றம், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு சரியான ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எனக்கு கிடைக்கல, எனக்கு ஒரு ரிஜெக்ஷன், என்னை ஒதுக்கி வைக்கிறீங்க, எனக்கு ஒரு பய உணர்ச்சி இருக்கு. அது இதெல்லாம் வந்து எனக்கு என்ன சுரக்குதுன்னா எனக்கு என்ன வருது? கோபம் வருது. கோபம் வந்தா எனக்கு என்ன வருது? இந்த கார்டிசால்ங்கிற 3 இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்குது. இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என்னென்ன மாற்றத்தை என் உடம்புல கொண்டு வருது அப்படிங்கிறது தான் நம்ம வருகிற வாரங்கள்ல பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சரிங்க, இதுல மெயினான விஷயங்களை பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என் உடல்ல என்ன பாதிப்பை உண்டாக்கும்? முதல்ல எனக்கு ஹார்ட் ரேட் அதிகமாகும். அதனால எனக்கு என்ன வரும்? படப்படப்பு வரும். ஹார்ட் ரேட் அதிகமாச்சுன்னா படப்படப்பு. படப்படப்புனா என்னன்னா, என் ஹார்ட் ரேட்டு நான் நார்மலா உட்காந்துருக்கும் போது எனக்கு தெரியாது, அது பாட்டுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கும். என் மூச்சு விடுறது அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். எனக்கு ஹார்ட் துடிக்கிறது எனக்கு சத்தம் கேட்காது, நான் பேசாம அமைதியா இருப்பேன். ஹார்ட் துடிக்கும்,
ப்ரீத் பண்றதும் நான் பாட்டு ப்ரீத் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா ஹார்ட் ரேட் அதிகமாச்சுன்னா என் ஹார்ட் ரேட்டை நான் கேட்க முடியும். நமக்கே டப்பு டப்புன்னு அடிக்கும். அதுதான் வந்து படபடப்பு பால்பிட்டேஷன் சொல்றோம். அடுத்தாப்புல பிபி இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஹார்ட் ரேட் அதிகமாகிறதுனால ரத்த குழாய்கள் சுருங்கும். இப்ப என்னோட ரத்த குழாய்கள் ரத்தம் சீரா பாஞ்சிட்டு இருக்குது. ரத்த குழாய்கள் சுருங்கும் போது வேகமா ரத்தம் பாயும். அதிகமான சர்க்கரை உற்பத்தி ஆகும் கொழுப்புல இருந்து. அடுத்தது தைராய்டு ஃபங்க்ஷன் குறையும். நோய் எதிர்ப்பு சக்தி மையம் சரியா வேலை செய்யாது. புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எனக்கு நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கண்ணுடைய ப்ரெஷர், இப்போ ப்ரெஷர்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்ணுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும், பிபிக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும், அதாவது பிளட் ப்ரெஷர், ரத்தத்துக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும், நுரையீரலுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். அது மாதிரி நிறைய வகையான உடல்ல வந்து ப்ரெஷர்ஸ் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுல ப்ரெஷர் ஜாஸ்தியாகும், பார்வை குறையும், சரியா செரிமானம் ஆகாது, வாயெல்லாம் காஞ்சி போகும், தலைவலி வரும், போனுடைய டென்சிட்டி குறையும். இந்த மாதிரி நான் வந்து மன அழுத்தத்துக்குள்ள அல்லது கோபத்துக்குள்ள எரிச்சலுக்குள்ள நான் போகும்போது எனக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல் அதிகமாகிறதுனால என்னுடைய உடல்ல பலவிதமான பாதிப்புகள் வருது. அப்போ மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி என்ன பண்ணாது, உண்டாக்க மாட்டாது. அதே போல நம்மளுடைய கோபத்தினால நம்மளுடைய உடலும் என்ன பண்ணா உடல் ஆரோக்கியம் கெட்டு போகுது. ஸோ கோபப்படாம இருப்போம். கோபத்தை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி கிறிஸ்துவுடைய குணத்தை எல்லா நேரத்திலும் பிலிப்பியர் 2:5 வாசிக்கிறது போல இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே என்னிடத்தில் இருக்க கூடாது. அவரை அடிக்கும் போதும் சரி, அவரை காரி துப்பும் போதும் சரி, அவர் என்ன பண்ணல, கோவப்படலை, அமைதியா பொறுமையா தான் இருந்தார். அந்த மாதிரி கோபத்தை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். இதோட தொடர்ச்சியா வருகிற வாரங்கள்ல பார்ப்போம். வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.